ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் செலியும் இப்படி அப்செட்டாக இருக்கிறது ஏன்னு தெரியும். அதாவது பாக்கியாவுக்கும் தெரியும், நம்ம எலிகளுக்கும் தெரியும். அதனால் தாத்தா முடியை காமிச்சிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க ரெண்டு பேரும் வந்து நோண்டி திரு கேள்வி கேட்காம சரிடா எல்லாம் சரியாயிடும், நீ கிளம்பி போப்பான்னு சொல்லிட்டு ஜாடமாடியாக சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாத்தா வந்துட்டு இன்னைக்கு நான் போய் அத்தையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்ல உடனே துள்ளி குதிக்கிறாரு. என்னையா அது இளமை திரும்புதே அப்படிங்கிற பாட்டை இவருக்கு தான் போட்டு ஒன்று மாட்டுக்கு. சரி இருக்கட்டும், இவர் வந்துட்டு நானும் வரேன், நானும் போய் ஈஸ்வரியை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பக்கத்து கிளம்பிட்டாரு. அடப்பாவி மனுஷா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாக்கி என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்தோடனே ஈஸ்வரி பாட்டி கோயிலில் இருக்காங்க. அவங்க வேண்டுதல் போட்டு வந்ததுக்கப்புறமா அத்தை உங்களுக்காக நான் சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படி சொன்னேன். என் பையன் எனக்கு நல்ல சாப்பாடு வாங்கி தரான் மூஞ்சி திருப்பாங்க. திருப்பினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நான் போய் சாமி கும்பிட்டு வரேன். இவங்க கிளம்புனதுக்கப்புறமா உட்காந்து திருட்டுப்படியாக சாப்பிட்றாங்க. இதுதான் உருண்டை கட்டி வாங்கி தின்ன ஃபேமிலியோ இருக்கலாம். அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆஹாங்கிறாங்க. அதுக்கப்புறமா பாக்கியா இதை பார்த்தோன்னே நீ இன்னும் போலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்தால் கோபி ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பையனை நம்புறீங்க, ஆனால் உங்கள் பையன் தான் கூப்பிட்டு போன்னு சொன்னது தெரியாமல் இருக்குது. பாக்கியை நீங்கள் அந்த இடத்துல சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரிங்க பார்த்து போங்க சார் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அந்த பாரில் இருக்காரு, பாருக்காரரும் மூடிவிட்டாரு, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மூடிட்டாங்க. அதெல்லாம் ஓகே, நீ எனக்கு சமைச்சதுக்கு பணம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கொந்தளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என் பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, என்னால் உனக்கு பணம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு போயிட்டாரு. அடப்பாவி மக்கா, நாங்கள் எதுவும் பண்ணலையா, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை பழனி சார் பண்ணியிருப்பாரோ இருக்கலாம். அவர் கண்டிப்பாக பண்ணி வந்து நம்ம பாக்கியாவுக்காக ஒரு நல்லது பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.